சாந்தி. அவ்யக்த சமிகை 13 மே 2025. पवित्रता सुख शांति की जननी है। जहां पवित्रता है वहां दुख अशांति आ नहीं सकती. பாபா புரிய வைக்கிறாரு, தூய்மை என்பது சுகம் சாந்தியின் பிறப்பிடமாகும். எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கு துக்கம் அசாந்தி என்பது ஏற்படவே முடியாது. तो चेक करो, सदा सुख की शैया पर आराम से अर्थात शांत स्वरूप में विराजमान रहते हैं. அப்ப பாபா சொல்றாரு, சதா நீங்கள் சுகம் எனக்கூடிய அந்த ஒரு படுக்கையில் நீங்கள் ஆராம் சே நீங்கள் ஓய்வாக சாந்த ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கிறீர்களா? ஏன்னா ஏதாவது விகாரம் இருந்தது, அசுத்தம் இருந்ததுன்னா பாபா சொல்றாரு, அது ஒரு அக்னி போல, அதை நம்ம எரிச்சிருது, அதை நம்ம குஷியா இருக்க விடுறது இல்லை. அந்த உஷ்ணம் வெப்பம் நமக்கு ஃபீல் ஆகுது. எனவே நீங்கள் சாந்த ஸ்வரூப நிலையில உங்களால நேச்சுரலா ஸ்வபாவிக் ரூபத்துல இருக்க முடியுதா? अंदर क्यों क्या और कैसे की उलझन होती है या इस उलझन से परे सुख स्वरूप स्थिति रहती है. எனவே உங்களுக்குள் எங்கேயாவது ஏன், என்ன அல்லது எப்படி எனக்கூடிய குழப்பங்கள் வருகின்றதா, அல்லது இந்த குழப்பங்களில் இருந்து விடுபட்டு சுகமான நிலையை அனுபவம் செய்கிறீர்களா? அது பாபா கேட்கிறாரு. சுகஸ்வரூபமா இருக்கீங்களா அல்லது எங்கேயாவது ஒரு குழப்பம் வருதா? அப்ப குழப்பம் வருதுன்னா காரணம் என்ன? ஏதோ ஒரு புரிதல் நமக்கு இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தினுடைய கிளாரிட்டி இல்லை, அப்ப நமக்கு குழப்பம் வரும். அதனால அப்படி குழப்பத்தில் நீங்கள் வருவதில்லை தானே அப்படின்னு பாபா கேட்கிறாரு. ஸோ அப்போ ஏதாவது ஒரு குழப்பம் இருந்தால் என்ன பண்ணணும்? உடனே நம்ம பாபாவோட பேசிடணும். பேசினா நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடுது. நல்லது. ஓம் சாந்தி.